முதலாக சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாடலை பாடினார். எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் இவர் பாடிய 1000 நிலவே வா பாடலின் மூலம் தமிழில் கால் பதித்தார். 6 தேசிய விருதுகள், 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார் நண்பா. நமக்கான வாழ்க்கையை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது நண்பா. வாழ்க்கை ஏதோ போகிறது என்று கூறாமல் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் ரசித்து அனுபவியுங்கள் நண்பா. வாழ்க்கையின் பாதையில் நாமும் போவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விளக்கம் பார்த்தீங்களா நண்பா. வாழ்க்கை போகிற போக்கில் தான் போகும். வாழ்க்கையோட பாடத்தில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நண்பா, நிறைய சந்தோஷங்களையும் கொடுக்கும். சந்தோஷமான தருணங்களில் வாழ்க்கை நம்மளை பாக்கியசாலியாக்குது. அதே சமயம் பிரச்சனைகள், சிக்கல், ஏமாற்றங்கள், தோல்விகள் வரும்போது அதை நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துகிட்டு நகர்ந்து தான் செய்யணும் நண்பா. நம்மளோட உற்றா உறவினர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதோட நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு நண்பா. நம்மளுக்கான வாழ்க்கை, நம்மளுக்கான வாழ்க்கை முறை கண்டிப்பாக அதில் ஒரு பகுதி தான் இழப்பு. அந்த இழப்பை நம்ம மீண்டு சந்தித்து வாழ்க்கையை நம்ம போராடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இழப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் நண்பா. எங்கே நண்பா போயிட போகிறாங்க? இறந்தவர்கள் மீண்டும் வருவதும், இருப்பவர்கள் மீண்டும் இறப்பதும் அந்த ஒரு சர்க்கிள் தான் நண்பா வாழ்க்கையே. பல தோல்விகள், பல வெற்றிகள் கண்ட யாருமே நிரந்தரமான வெற்றிகளையும் பார்த்த மனுஷனும் கிடையாது. அதே சமயம் நிரந்தரமான தோல்விகளையும் சந்தித்த மனிதனும் கிடையாது நண்பா. வெற்றி தோல்விகள் கடந்தது தான் வாழ்க்கை. அதுதான் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய தத்துவம் நண்பா. வாழ்க்கையை அதன் போக்கில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமான நிலைமைக்கு அழைச்சிட்டு போவோம் நண்பா. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனக்கசப்புகள். ஒரு மனுஷன் எத்தனை நாள் நண்பா, எத்தனை வருஷம் நண்பா நம்ம வாழ முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் சந்தோஷமாக ஒரு 65 ஆண்டுகள் வாழ முடியுமா? அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல், சொந்தத்தில் பிரச்சனை, அது இது உடல் உபாதைகள் அப்படின்னு பல பிரச்சனைகள் நம்மளை சேரும் நண்பா. அந்த வாழக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது 65 இயர்ஸ் தான் நண்பா. அதில் பள்ளி பருவம், கல்லூரி பருவம், திருமண பருவம், பல உறவுகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருப்போம் நண்பா. தினம் தினம் பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துட்டு தான் இருக்குது நண்பா. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம செவி கொடுத்து நம்ம நொந்து போனோம் அப்படின்னா வாழ்க்கையவே நம்ம ஒரு தேடல் மாதிரி தான் தேடிக்கிட்டே இருக்கணும் நண்பா. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குது நண்பா. எது நடந்தாலுமே அது பிரபஞ்சத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு நடக்க தான் செய்யுது நண்பா. யாராலையும் அதை தடுக்க முடியாது. என்னதான் நம்ம பரிகாரம், தோஷங்கள், கோயில், குளங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலுமே நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் தான் நண்பா இருக்குது. என்ன தான் பண்ணாலும் அது ஒரு மன திருப்திக்கு மட்டும்தான் நண்பா. ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சந்தோஷமாக வாழ்வோம், பிறரையும் சந்தோஷமாக வாழ வைப்போம். வாழ்க்கையை அது போகிற போக்கில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏமாற்றங்கள் கிடையாது, தோல்விகள் கிடையாது. தோல்வியே இருந்தால் கூட அதை நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம வெற்றியாக்குவோம் நண்பா. வாங்க, வாழ்க்கையை அது போக்கில் வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ்.